காலம் எவ்வளோ வேகமா சுத்துதுன்னு பார்த்தீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இந்தியாவோட பகுதிய ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு எங்களுக்கு 4 நாள் இருந்தா போதும்பா. ஈஸியா முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்போம்ன்னு எகத்தாளமா பேசுனீங்களே! இன்னைக்கு உங்க கண்ணுக்குள்ளயே அரக்கன் ஆர்மி விரல விட்டு ஆட்டுறாங்க பார்த்தீங்களா? இதையெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையா தாங்க இருக்கு. இப்படி வந்து நம்ம சொல்ற மாரி தான் வங்கதேசத்துக்கு அரக்கன் ஆர்மி பெரிய குடைச்சல வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இத வந்து சொல்லும்போது அரக்கன் ஆர்மியா? அது யாரு? இவங்களுக்கும் வங்கதேசத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தாங்க தெளிவா வந்து பார்க்க போறோம். இப்போ அரக்கன் ஆர்மினா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மியான்மர்ல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றத கொஞ்சமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மியான்மரை பொறுத்த வரைக்கும் 2021 வரைக்கும் அங்க வந்து ஒரு நார்மலா கவர்மெண்ட் தாங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப வந்து மியான்மர்ல உள்ள ஜுண்டா ஆர்மி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏய் நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம், கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு அங்க உள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ராணுவம் தான் வந்து கண்ட்ரோல் எடுத்து மியான்மர வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அந்த ஜுண்டா ஆர்மிக்கே ஒரு குடைச்சல குடுத்து, அரக்கன் ஆர்மி ஒரு பெரிய பிரச்சனைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க தான் மியான்மர முழுக்க முழுக்க கண்ட்ரோல்ல எடுப்போம் அப்படின்னு, மியான்மரோட ராணுவத்துக்கே சவால் விடுற மாரி அரக்கன் ஆர்மி நெறைய விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சில பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா, அரக்கன் ஆர்மி வந்து எடுத்துக்கிட்டாங்க. இத வந்து சொல்லும்போது அரக்கன் ஆர்மினா யாரு அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. அரக்கன் ஆர்மினா வந்து பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர், மூத்த குடியினர் வந்து சேர்ந்து உருவாக்குன ஒரு குரூப் தாங்க இந்த அரக்கன் ஆர்மி. ஆனா இவங்க பேருக்கு தகுந்தாப்புல இவங்க பண்ற வேலைகள் எல்லாமே பயங்கர அரக்கத்தனமா தான் வந்து இருக்கும். அதனால தான் இவங்க ஜுண்டா ஆர்மியவே வந்து எதிர்த்து இவ்ளோ பெரிய விஷயங்கள வந்து பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த ஒரு விஷயத்த சொன்னோனே ஒரு சில பேர் கேட்கலாம். அப்படி பார்த்தாலுமே இது மியான்மர் ஜுண்டா ராணுவத்துக்கும், அரக்கன் ஆர்மிக்கும் இருக்கிற பிரச்சனையா தானே வந்து இருக்கு. இதுக்கு இடையில வங்கதேசம் எப்படி வந்துச்சு? வங்கதேசத்துக்கும், அரக்கன் ஆர்மிக்கும் என்னதான பிரச்சனை அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப அரக்கன் ஆர்மிய பொறுத்தவரைக்கும் மியான்மர் ஜுண்டா ராணுவம் கண்ட்ரோல்ல வச்சிருந்த ஒவ்வொரு பகுதிகளா இவங்க வந்து கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே வரும்போது மியான்மரும், வங்கதேசமும் எல்லை பகுதியில வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில வரும்போது இவங்க மியான்மரோட அரக்கன் ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெக்னாஃப் அப்படின்ற வங்கதேசத்தோட முக்கியமான பகுதியை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இதுதான் வங்கதேசத்துக்கு ஒரு பெரிய இடியா வந்து இருக்கு. ஏன்னா இந்த டெக்னாஃப் அப்படின்ற பகுதி சாதாரண பகுதி இல்ல. இந்த பகுதியை வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டா வந்து பார்க்குறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த டெக்னாஃப் பகுதியை ஒட்டி தான் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸோட ரெஃப்யூஜிஸ் கேம்ப் வந்து இருக்கு. எப்ப அவங்க இருந்தா இருந்துட்டு போறாங்க. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. ஆல்ரெடி அரக்கன் ஆர்மிக்கும் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ்க்கும் பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு இருக்கிற இடையில பிரச்சனைனால தான் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் கூட நிறைய வந்து வங்கதேசத்துக்கு குடிபெயர்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த டெக்னாஃப் அப்படின்ற பகுதியை இவங்க கண்ட்ரோல்ல வந்து எடுத்தனால இன்னுமே ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ்க்கும் இந்த அரக்கன் ஆர்மிக்கும் பெரிய பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குங்க. இதனால தான் இதை நினைச்சு வங்கதேசம் ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டெக்னாஃப் பகுதியை ஒட்டி தான் செயின்ட் மார்ட்டின் தீவு வந்து இருக்கு. இந்த செயின்ட் மார்ட்டின் தீவை பத்தி சொல்லும்போது இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுதுல. வேற எங்கே கேட்டிருப்போம். ஏன்னா வங்கதேசத்தோட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து இந்த செயின்ட் மார்ட்டின் தீவை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இந்த ஒரு தீவை மட்டும் அமெரிக்காவுக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னா நான் இப்போ வரைக்கும் ஆட்சியில வந்து இருந்திருக்கலாம். ஆனா அதை வந்து நான் வந்து செய்ய நினைக்கல. எனக்கு என்னோட நாடு தான் முக்கியம் நினைச்சேன். அதனால தான் இன்னைக்கு நான் ஆட்சியை விட்டே வெளியே வந்துட்டேன்னு இது மாதிரி ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. சரி, இதுக்கும் இப்ப அரக்கன் ஆர்மிக்கும் என்ன சம்பந்தம் தான் வந்து கேக்குறீங்க. இந்த செயின்ட் மார்ட்டின் தீவு வந்து இந்த டெக்னாஃப் பகுதிக்கு பக்கத்துல தாங்க வந்து இருக்கு. ஸோ இந்த பகுதியை வந்து இப்ப அரக்கன் ஆர்மி கண்ட்ரோல்ல எடுத்தனால இப்ப இந்த செயின்ட் மார்ட்டின் தீவுக்கு போக வேண்டிய சப்ளை, அங்க நடக்க வேண்டிய விஷயங்களும் அப்படியே தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதனால தான் இப்ப வங்கதேசம் பயந்து போய், எப்பா அந்த டெக்னாஃப் பகுதிக்கு யாரும் போகாதீங்க, அரக்கன் ஆர்மி மோசமான ஆளு அப்படின்னு இது மாதிரி அங்க உள்ளவங்களுக்கு எச்சரிக்கையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் வந்து சொல்லும்போது அதெல்லாம் சரி, இப்ப அரக்கன் ஆர்மி வங்கதேசத்துக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கும் இந்தியாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க. இருக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா கரெக்டா இந்த சமயத்துல தான் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வந்து சீனாவுக்கு பயணம் வந்து போயிருக்காரு. அவர் சீனாவுக்கு போறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் ஒண்ணுமே புரியல அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு வகையான கனெக்ஷன் இருக்க மாதிரி தாங்க வந்து தெரியுது. ஏன்னா மியான்மர்ல ராணுவ ஆட்சி வந்தவனே எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி சீனா வந்து இருக்குப்பா, சீனா தான் வந்து மியான்மர் ராணுவத்தை வந்து இயக்குறாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு.
இருந்தது. ஆனா இப்போ ஒரு சில தகவல் என்ன வருது அப்டின்னா, இப்ப இந்தியாவும், சீனாவும் சேர்ந்து தான் இந்த அரக்கன் ஆர்மிய வந்து டெவலப் பண்றாங்க. ஏன்னா சீனா கிட்ட இருந்து நெறைய ஃபண்ட் வந்து அரக்கன் ஆர்மிக்கு வந்து போகுது. இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது, இந்தியாவோட மாஸ்டர் பிளானா கூட இந்த அரக்கன் ஆர்மி செயல்பாடுகள் வந்து இருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தான் வந்து வெளிச்சம் அப்டின்னு தாங்க நமக்கு தோணுது. ஏன்னா இனிமேல் நடக்கிற விஷயங்கள பார்த்தா தான், இந்தியா என்ன பிளான் பண்றாங்க, என்ன அப்டின்றத வந்து நம்ம சொல்ல முடியும். ஆனா ஒண்ணு, இப்ப வங்கதேசம் படுற கஷ்டத்த பார்க்கும்போது, நமக்கு என்ன தோணுது அப்டின்னா, இதுக்கு தான் ஓவரா ஆடக்கூடாது. நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கெடுதல் நெனச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் அது திரும்ப வரும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வங்கதேசம் ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தாங்க. "எப்பா நாங்கலாம் வந்து இந்தியாவ 4 நாள் கைப்பற்றிட்டு போயிட்டே இருப்போம்" அப்படின்னு இந்தியாவுக்கு எதிரா வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு எதிரா அரக்கன் ஆர்மி பல விஷயங்கள வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தீங்களா? இப்ப இனிமேலு வங்கதேசம் இந்தியா கிட்ட அடக்கி தாங்க வந்து வாசிக்கணும். இதனால தான் இப்ப வங்கதேசத்தோட முக்கியமான டிப்ளமேட் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்புட்ன்னா, "நாங்க இந்தியா கூட நல்ல இணக்கமான உறவு வைக்க தான்ப்பா நெனைக்கிறோம். ஆனா சூழ்நிலை அப்படி இருக்க மாட்டேங்குது. இந்தியா வங்கதேசம் உறவுகள் அப்படின்றது கொஞ்சம் மோசமா தான் போய்க்கிட்டு இருக்குன்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்புட்ன்னா, இப்படிலாம் பேசி தானே வந்து ஆகணும். ஏன்னா நாலா பக்கம் பிரச்சனை வந்தா தான் இந்தியாவோட அரும தெரியும். எந்த பிரச்சனையுமே வராம இவங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மாரி தான் இந்தியாவ எதிர்த்துட்டு இருப்பாங்க. இப்ப தான் வங்கதேசத்துக்கு இந்தியாவோட அரும வந்து புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த மாரிலாம் பிரச்சனைகள் அதிகமா நடக்கிறனால தான் வங்கதேசம் வந்து இப்ப உஷாராயி, இப்ப முகமது யூனூஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்புட்ன்னா, "நான் மொதயே வந்து சொன்னேன். நான் வந்து ஒரு இடைக்கால தலைவரா தான் வந்து இருக்க போறேன். கூடிய சீக்கிரத்தில வந்து வங்கதேசத்தில எலக்ஷன் வரப்போகுது." இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தோம். அதனால இப்ப அடுத்து வங்கதேசத்தில எப்ப எலக்ஷன் வரப்போகுது அப்புட்ன்னா, 2025 எண்டிங்லயோ, இல்ல 2026 ஸ்டார்ட்டிங்லயோ நீங்க வங்கதேசத்தில தேர்தல வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு, இது மாரி ஒரு கருத்த வந்து சொல்லியிருக்காருங்க. இத வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்புட்ன்னா, இவ்வளவு நாளு முகமது யூனூஸ் எலக்ஷன பத்தி வாயவே திறக்காம, அவர் பாட்டுக்கு அவர் வேலைய பார்த்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்புட்ன்னா, ஷேக் ஹசீனா நாட மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிருக்காங்க. அவங்க பண்ண ஒரு சில மோசமான விஷயங்கள்னால, நாடோட பொருளாதாரம் ரொம்ப மோசமா போயிருச்சு. பல பிரச்சனைகள் வந்து இருக்கு. அதனால நாங்க என்ன பிளான் பண்றோம் அப்புட்ன்னா, எப்படியாவது எலக்ஷனுக்கு முன்னாடி வங்கதேசத்த நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நெனைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் வங்கதேசத்துல வந்து எலக்ஷன் வந்து நடக்கும்னு, இது மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. அப்ப எல்லாரும் என்ன பிளான் பண்ணாங்க அப்புட்ன்னா, இவர் இப்படியே இடைக்கால தலைவரா கன்டின்யூ பண்ண பிளான் பண்ணிட்டாரு போல. அதனால தான் வங்கதேசத்த நல்ல நிலைமைக்கு கொண்டு போயி, அதுக்கப்புறம் எலக்ஷன் வரும்னு சொல்றாரு. வங்கதேசம் என்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்து, அதுக்கப்புறம் என்னைக்கு வந்து இவங்க எலக்ஷன் வைக்கிறது? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வங்கதேசத்துல நடக்கிற பிரச்சனைகள பார்த்து, "ஐயா ஆள விடுங்கய்யா சாமி, நான் பாட்டுக்கு போயிறேன்" அப்படின்னு இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் இந்த சமயத்துல நடக்கும்னு, இது மாரி முகமது யூனஸ் வந்து சொல்லிட்டாருங்க. இத வந்து சொன்னோனே, சரி வங்கதேசத்துல எலக்ஷன் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் இந்திய வங்கதேச உறவுகள் நல்லாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. வங்கதேச எலக்ஷன பொறுத்தவரைக்கும், பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி தான் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஏலாம் பொருத்தமா தான் வந்து இருக்கும். இந்தியா கூட அவங்க இணக்கமா செயல்படலன்னா பரவால்ல. இவங்க மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்புட்ன்னா, இவங்க என்ன தெரியுமா வந்து பண்ணுவாங்க? "எங்களுக்கு பாகிஸ்தான் தான்ப்பா முக்கியம். நாங்க பாகிஸ்தான் கூட தான் நட்பு பாராட்டுவோம்னு" இது மாரி அப்படியே பாகிஸ்தான் கூடயே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ண வந்து பார்ப்பாங்க. இது இந்தியாவுக்கு பெரிய சிக்கலாயிரும். ஆனா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் வங்கதேசத்த அவ்வளோ ஈஸியா விடமாட்டாங்க அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவா புரியுதுங்க. ஏன்னா மாத்தி மாத்தி வங்கதேசத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் வந்திருக்கு. இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாவது வங்கதேசம் திருந்துறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.